கார்டனிங் அம்மா அப்பான்னு ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானே இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு நீர் உரம் கொடுக்க போகிறோம். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரோஜா செடி வந்து ரொம்ப குச்சியாக நிற்கிதுல, அதுக்கு நம்ம கொடுக்கலான்ட்டு நம்ம 6ஆம் தேதிக்கெலாம் இந்த இதை வந்து கொஞ்சம் கட்டிங் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டு பக்கத்தில் கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். அவரை கூப்பிட்டு கட்டிங் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த இடம் ஃபுல்லாக நான் எல்லாம் கூட்டிட்டேன். நேற்று 5 ஹவர் நின்று எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி தந்துட்டு போனார். இன்றைக்கி அவர் தான் வந்து ஒரு சித்திரத்தை, நாட்டு சித்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன செடியாக நிற்கும். என்கிட்ட அது இல்லை, அதையும் கொண்டு தந்தார். ஊண்டி வச்சுருக்கு, பார்க்கலாம் வருமானு பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி செடியை வந்து சின்ன வாளிக்கில் நின்றுச்சு, அதையும் ஊண்டியாச்சு. இந்த இடத்த மாற்றிட்டப்பா, முக்கியத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் பழைய இடத்துலேயே வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து இருந்துச்சுல இது, இந்த செடியை கொண்டு வந்து பழைய இடத்துல வச்சாச்சு. அதுக்கு முதல்ல இதே இடத்துல தான் நம்மளுக்கு மண்ணெல்லாம் நின்றுச்சு, அவ்வளோ சிலுசிலமாக நிற்கும். சரி, ஒரு அற்ப ஆசை தான், சரி இந்த இடத்துல வச்சுருவோமே அப்படின்ட்டு. இந்த செடிகளுக்காண்டியே தான் நாங்கள் வந்து இந்த லோங்கான் மரத்தை கூட வெட்டிட்டோம். பெரிய மரமாக நின்றுச்சு, அது பெருங்குண்ட மரமாக நிற்கிது, அது காயோடு எடுக்க முடியல. அதனால் கட்டிங் பண்ணி ஒரே ஒரு பக்கம் மட்டும் கொப்பு மட்டும் வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். சரி வச்சு பார்க்கலாம், தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நல்லது தான். இப்போ நம்ம அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டோம்ல, போன வீடியோவில் காட்டியிருப்பேன், அதெல்லாம் நல்லா துளிர் வந்திருக்குது. சரியா? இது நல்லா சிலுசலமாக வளர்ந்துச்சுன்னா நல்லா பூக்கள் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு 3 நாளைக்கு முதல்ல செடிகள்லாம் கட்டிங் பண்ண ஆள் வந்துச்சுன்னு சொன்னால, அவங்க தவறுதலாக வந்து நம்மளுடைய ஜாதி மல்லிகையும் கட்டிங் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு 2-3 பையில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கு. இது வந்து தண்ணி ஒரு பாட்டில் கீழே இருக்கும், இன்னொரு பாட்டில் மேலே வச்சு தலையில் வச்சு அந்த ஒரு துணி மாதிரி, இப்போ அந்த மூடியில் ஓட்டப்பட்டு துணி மாதிரி போட்டு இது ரொம்ப நாளாக ஒரு ரோஸ் செடி வச்சுருக்குறாங்க என் வீட்டுக்காரவங்க வச்சுருக்கேன். இது மேலே வச்சா நம்மளுக்கு ஒரு கொட்டாகும், கீழே வச்சுருக்குறாங்க. மேலே வச்சோம்னா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இது கீழே வைக்கிறனால கீழே சும்மாவே மழை தான் பெய்யுது. அவரை விதை போட்டோம்ப்பா, ஒரு 5 விதை போட்டு 5 செடி வந்துருச்சு. நத்தை அதையும் சாப்பிட்ருச்சு, இல்லை ஒரு செடி தான் மிச்சம் வச்சுருக்கு. மறுபடியும் விதை போடணும். இப்போ வாங்க நம்மளுடைய நீர் உரம் என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம ரோஜா செடி வந்து ரொம்ப குச்சியாக நிற்கிதில்ல, போன வீடியோலே காட்டினேன். அதுக்கு தான் சரி இந்த நீர் உரம் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புளிச்ச மோர் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு எடுத்துக்கிறங்களேன். சரியா? புளிச்ச மோர் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி ஒரு 300 மில்லி தண்ணியை ஊற்றி, அதுக்கப்புறம் இந்த சீவக்காய் தூளை போடலாம் அப்படிங்கிறாங்க. நானும் இதை ட்ரை பண்ணதில்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். செடி சாகிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டாங்குது. இந்த மாதிரி குச்சியாக இருக்கிறதுக்கு மழை சீசனில் இந்த உரங்கள் போட்டால் சரியாக வரும்னு ஒரு 4-5 பேர் கார்டன் வச்சுருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நான் இதை செய்கிறேன். நான் செஞ்சு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதில் செய்யுங்க. சரியா? செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு கொட்டாச்சுன்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? சரி, நம்ம வந்து மோர் தயிர் அதை கொடுப்போம். ஆனால் அந்த சீவக்காய் எந்த அளவுக்கு ஒரு கொட்டான்னு நமக்கு தெரியலை. சரி, அதான் கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நானும் 4-5 வீடியோ பார்த்தேன், எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க. சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம செடி ரொம்ப குச்சியாக போய் நிற்கிது, ரொம்ப பொடி செடி. ஃபுல்லாக 48 மணி நேரமாக ஒரு 4-5 நாள் மழை பெஞ்சுன்னா எப்படி தான் தாங்கும் சொல்லுங்கள்? இப்போது என்ன, 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு வெயில் போடுது, இல்லை காலைல வெயில் போடுது, ஈவினிங் மழை வந்துடுது. அப்படி மழை தான் பெய்யுது. கண்ணுக்கு தண்ணியில் ஊற்றியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இதில் வச்சுருங்க. மறுநாளைக்கு 2 நாள் சென்று தான் நான் வந்து இங்கே மறுநாளைக்கு இதை உலுக்கி விட்டு தண்ணியை கலந்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக 300 மில்லி தானே இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு 5 மடங்கு தண்ணியை ஊற்றிக்கிறங்களேன். சரியா? அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு நீங்கள் கலந்துக்கிறங்க. இப்போ நம்மளுக்கு அரை வாளி இருந்தால் போதும், ஒரு 5 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும்ப்பா. ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்கவும் நம்மளுக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் 5 லிட்டர் தண்ணியில் இந்த 300 மில்லி இந்த லிக்விட்டை ஊற்றி 5 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடியில் கொடுக்கலாம். ஒரு கப்பு எப்பவும் போல் ரோஜாப் செடிக்கு மட்டும் கொடுக்கலாம்ப்பா. சரியா? வேறு மற்ற செடிக்கெலாம் நான் கொடுக்கல, ரோஜாப் செடிக்கு மட்டும் கொடுக்குறேன். அந்த குச்சியாக இருக்கிற செடிக்கும் கொடுக்குறேன், மற்ற நல்லா நிற்கிற செடிகளுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா. காஷ்மீர் ரோஜா, நாட்டு ரோஜா, அப்புறம் வந்து மேலே ஒரு செடி இருக்குது, அதுகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ குச்சியாக போய் நிற்குதுன்னு? பார்த்தீங்களா? இது நேற்று தான் இப்போ இடத்த அனட்டு தூக்கி வச்சேன், மறுபடியும் மழை வந்துருச்சு, பயந்துட்டு மறுபடியும் தூக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம இடத்த அடிக்கடி மாற்றினா கூட நம்ம செடிகள் ஒழுங்காக வராதுன்னு எங்கள் அக்கா சொல்லுவாங்க. அது கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அங்கே மொட்டையாக போயிடுச்சு, நின்றா இன்னமும் அழுகி போயிடும். அதனால தான் நான் வந்து எடுத்து நட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி நல்லா வெயில் போடுது. இன்றைக்கி அந்தளவுக்கு மழையில் லேசாக சாரல் தான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கப்பு கொடுத்துருக்கு, நம்ம பார்க்கலாம். சரியா? எல்லா ரோஜா செடிக்குமே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து லேசாக வெட்டி விட அது என்ன காயத்தான் செய்யுது, வெட்டி விட காயத்தான் செய்யுது. வெட்டி செடியும் ரொம்ப சிறுசாக போயிடுச்சுப்பா. காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு தெரியல. சார் 2 வாரத்துக்குள்ளே துளிர் வந்துடும்னு சொல்கிறாங்க. நம்மளும் அவங்க சொன்னதை நம்பி நம்மளும் செஞ்சுருக்குறோம். சரி பார்க்கலாம். ஓகேயா? எது எப்படியோ எது நடந்தாலும் ஏற்றுக்கறத்தானே வேணும். அப்புறம் வெளியே இருக்கிற காஷ்மீர் ரோஜாவுக்கு மறுநாள் காலையில் தான்ப்பா ஈவினிங் மழை வந்துருச்சு. இன்றைக்கி கூட பாருங்கள் மந்தமாக தான் இருக்குது. வந்து 8 மணி காலையில், ஆனால் சரியான வெயிலே இல்லை, மந்தமாக தான் இருக்குது.
இந்த பூனையே ஏதோ ஒன்று வந்து அந்த செடியோட இதை ஃபுல்லாக இப்போ புதுசாக வந்து இது பண்ணி விட்டுற மாதிரி தெரியுது. ஏதோ பூச்சிக்கிட்டு கிடக்க நம்ம தெரியல. அதோட இதெல்லாம் அப்படியே வளைஞ்சு இருக்குது. சரி, பூத்தது ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம கட்டிங் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு கட்டிங் பண்ணுறேன். ஓகே, இதுகளுக்கு ஒரு கப்பு தண்ணி கொடுத்தாச்சு. செடிகளெல்லாம் கட்டிங் பண்ண வரைச்சோம்ல. இந்த செடியை கை வைக்காதுன்னு போன தடவை சொன்னேன். தவறுதலாக ஒரு பக்கத்தில் உள்ளதை அப்படியே கட்டிங் பண்ணி விட்டாருப்பா. திராட்சைப்பழ செடி வெட்டும்போது தவறுதலாக வெட்டிட்டாரா, இல்லை அதை வெட்டி விட்டால் தலையன்னு நினச்சி வெட்டிட்டாரான்னு தெரியலை. அது இனிமேல் தலையணும். பாதி பக்கம் அப்படியே மொட்டை அடித்தது மாதிரி நிற்கிது. இது வந்து நம்மளுடைய ஜாதி பீச்சு இன்னொரு செடி உற்பத்தி பண்ணோம்ல, அது இன்னும் கொஞ்சம் மண் கலவை மட்டும் இதுக்கு போட்டு நல்லா துளிர் வந்து நல்லாவே நிற்கிறாங்க. இவ்வளோ செடி கொடியெல்லாம் வெட்டி குமிச்சிருக்குறாங்கப்பா. இது குமிச்சு 3 நாள் ஆச்சு. இன்னும் லாரி வரல அள்ளிட்டு போகிறதுக்கு. மேலே வந்து நீர் உரம் கொடுக்குறக்காண்டி வந்தேன். முந்தானத்துக்கும் தண்ணி ஊற்றினேன். நேற்று தண்ணி ஊற்றல. இந்த வெயில் ரொம்ப ஓவராக நேற்று அடித்த அடியில் எல்லாம் அப்படியே பொசுங்கி போய் கிடக்குது பாருங்களேன். அப்புறம் தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் சென்று அதுக்கப்புறம் நீர் உரம் கொடுக்கலாம். சரியா? இந்த பூவை மட்டும் எடுத்துருங்க. இது ஏற்கனவே ஒரு ரோஜா செடியில் உள்ள குச்சி வச்சது வந்துச்சு. இது டேபிள் ரோஸ் மட்டும் எவ்வளோ சிறுசிறுமாக நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அதில் நீர் சத்து இருக்கிறனால அது வாடாமல் நிற்கிது. இந்த மாதிரி நீர் சத்து உள்ள செடிகளுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ கொஞ்சம் சிறுசிறுமாயிட்டாங்க பாருங்களேன். இப்போ வந்து நம்ம நீர் உரம் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொடுங்க. சின்ன செடியை தானே. அவ்வளோதான்ப்பா இன்றைக்குள்ள பதிவு. அவ்வளோதான். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங்.